ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் கருவேப்பிலை ஒரு மனமூட்டியாக ஒரு சுவையூட்டியாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது ஒரு ஆயுர்வேத மூலிகைன்னு சொன்னால் நம்ப முடியுதா? கருவேப்பிலை ஒரு மூலிகைன்னு சொன்னால் நம்ம நம்பி தான் ஆகணுங்க. ஏன்னா சித்த வைத்தியத்தில் கருவேப்பிலைக்குன்னு ஒரு தனி இடமே இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், புரியும். கருவேப்பிலை உள்ள பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் காரணமாக கருவேப்பிலை உடலுக்கு பல வகையான பயன்களை தருகிறது. அதில் 3 வகையான முக்கிய பயன்களை இந்த இடத்துல குறிப்பிடுறேன் பாருங்க. முதலாவது, இளம் நரையை தடுப்பதில் இது முக்கியத்துவம் வகிக்கின்றது. இரண்டாவது, கருவேப்பிலை இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது. மூன்றாவது, கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது. இது போன்று இந்த 3 பயன்களையும் தவிர்த்து இன்னும் பல பயன்கள் கருவேப்பிலை மூலம் உடலுக்கு கிடைக்கின்றன. அதனால்தான் கருவேப்பிலையை ஒரு ஆயுர்வேத மூலிகையாக சித்த வைத்தியத்தில் பயன்படுத்துகிறார்கள்.